கெளுத்தி கருவாடா? காலையில கூடி வியாபாரம் இல்லாமல் இருக்கேன். வாங்க, கருவாடு இருக்கு வாங்க. நல்ல கெளுத்தி கருவாடு இருக்கு, வந்து பாருங்க. மனுஷி கறி வாங்கிட்டு வர சொன்னால என்ன வேண்டிய கடற்கரையில உண்டு எங்கானது அண்ணன் ஒரு கூறிட்டு இருக்கிறோமா என்ன இருக்கிறீ அவர் பாப்போம். கருவாடு கருவாடு நல்ல மலிவு, வாங்க. கெளுத்தி கருவாடா? என்ன கருவாடா கடற்கரையில? நானா என்ன கருவாடா? என்ன கருவாடு? வாங்க அம்பி, நல்ல கருவாடு, கெளுத்தி கருவாடு இருக்கு அம்பி, வாங்க. கெளுத்தி கருவாடா? அதுவும் கடற்கரையில? இது நம்ம கடல்ல பட்டதா? உங்களுக்கு அறிவிரிக்கா? இது கடல்ல வரும் மாதிரி, இது ஆத்து கெளுத்தி. என்ன ஆத்து கெளுத்தியா? ஆத்து கெளுத்தி எப்படி கடற்கரையில வந்து உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? ஆத்துக்கு போய் மீனை வாங்கி வந்து கருவாடு போட்டு நான் மனுஷனுக்கு வித்துக்கிட்டு இருக்கேன். டீச்சர் எல்லாம் மணிக்கு நான் விளைய கூட்டிட்ட ஒரு போட்டு தொழிலுக்கு போகல, நான் போட்டு தள்ளிட்டு இருந்தேன். நான் அதுக்கு நான் என்ன செய்யறேன்? அதெல்லாம் சரி. உங்களோட அட்டா புட்டா கதையில எனக்கு தேவையில்ல. கருவாடு எவ்வளவு கிலோ? 1 கிலோ 400 ரூபா தம்பி. உங்களுக்கு வேணுமா? வேணுமெண்டா வாங்குங்க. என்ன 1 கிலோ 400 ரூபாயா? என்னப்பா கெளுத்தி கருவாட்டு போய் 400 ரூபாய் சொல்றேன். 200 ரூபா போடுங்க, ஒரு 2 கிலோ தாங்க. என்ன பே 200 ரூபாயா? நீங்க கேட்கிற காசு உப்பு வாங்கின காசும் வராதே. இந்த காய்ச்சல் என்ன தேவையில்லை. இஷ்டம் பண்ணா தாங்க, நஷ்டம் பண்ணா போங்க, இல்லாட்டி வச்சுக்கோங்க, நான் பாரு. காலையில கூடி வியாபாரம் இல்லாமல் இருக்கேன். காய்ச்சல் வாங்கி 400 ரூபாய் நண்டியில் கொடுப்போமா? பிள்ளைகள் பசி பண்ணி கிடக்குவா. தம்பி தம்பி தம்பி, உங்களுக்கு தான் கொஞ்சம் நில்லுங்க. என்ன 200 ரூபாய் பாடி போடுறீங்களா? 2 கிலோ தம்பி, நான் கிலோ 400 ரூபாய் தான் விற்கிறேன். காலையில கூடி வியாபாரம் இல்லை இன்னைக்கு. என் பிள்ளை குட்டிகள் பட்டினி கிடக்கும். சரி, அந்த காசு தாங்க, பிரச்சனை. இது 2 கிலோ எல்லாம் இருக்கும். இதை நீங்க இப்படியே கொண்டுட்டு போங்க. ஒவ்வொரு மீனவனுக்கும் ஒவ்வொரு நாளும் இதே நிலமும் இதே கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. எப்பதான் ஒரு தீர்வு கிடைக்க போறியா? மீனவனின் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் அடங்கிய வாழ்வு இதுதான், நிலைமையும் இதுதான். ஷேர் பண்ணுங்க நண்பர்களே.